ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ 100 days ஆஃப் வெயிட் லாஸ் டே 42 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 42 and 43 2 days உண்டான விலாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வெயிட் லாஸ் டேலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு சில டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்டு சில விஷயங்களும் நான் பேசியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு முழுமையான விஷயம் நான் சொல்ல வந்தது வந்து புரியும். எப்பயும் போல் மார்னிங் எழுந்திரிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய லாங் டேர்ம் ஃபாலோவருக்கு தெரியும். சம்டைம்ஸ் வந்து ஜீரா வாட்டர் குடிப்பேன், மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஒரே விஷயத்தை வந்து ரெகுலராக பண்ண மாட்டேன். அதாவது மார்னிங் ட்ரிங்க்கை மட்டும் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ எதுக்குமே அடிக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு டீ குடிக்கணும் போல தோணுச்சு அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டு டீ குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுண்டல் தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக இந்த கருப்பு சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் வந்து இந்த மாதிரி மசாலா கொஞ்சமாக வெங்காயம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட வெயிட் லாஸில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்னா என்ன அப்படின்னா, இப்போது சில ஃபுட்ஸு நம்ம சாப்பிடுவோம்ல. இப்போ சில ஃபுட்ஸ் இதே இப்போ வந்து இது ஒரு சாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். சுண்டல், நம்ம மசாலா சுண்டல், பேல்பூரி, பானிபூரி இந்த மாதிரி வந்து நம்ம ரோட் சைடில் வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், வெயிட் லாஸ் இருக்கவங்களும் சரி, அதே மாதிரி வந்து ஒரு நல்ல நியூட்ரிஷன் டாக்டர்ஸும் சரி, இல்லை ஹெல்த் லைஃப்பில் இருக்கவங்களும் சரி சொல்கிற விஷயம்னா டிஃப்ரென்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சுண்டலை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் வெளியில் வாங்குறதுக்கும். ஒரு தோசைனா ஹோம்மேட் தோசை சாப்பிட்டிங்களா, ஓகே. வெளியில் தோசை சாப்பிட்டிங்களா பார்க்க. அப்போ சில பேருக்கு தெரியாது, என்னடா இது தோசை தான், அது என்ன ஹோம்மேடில் சாப்பிட்டா என்ன, வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா என்ன, வெளியில் வாங்கினா என்ன அப்படின்ற வித்தியாசம் வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ண ஆயிலை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தோசை வாங்கி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். நைட் டின்னருக்கு ஒரு தோசை வாங்கி சாப்பிட்றோம், ஒரு ரோஸ்ட் வாங்கி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சில பேர் தான், யாரையுமே நம்ம சொல்ல முடியாது, நிறைய ஹோட்டலில் ஹைஜீனிக்காக சமைக்கிறவங்களும் இருக்காங்க. சில இடங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ மதியமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த அப்பளம் பொரிச்சிருப்பாங்க. ஏன்னா சிக்கனு மற்ற நான்வெஜ் பொரிச்ச ஐட்டம்லாம் கண்டிப்பாக போட மாட்டாங்க, ஊற்றினா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்பளம் பொரிச்சிருப்பாங்க மீல்ஸுக்கு. ஸோ அந்த எண்ணெய் வந்து மேலே ஊற்றுவாங்கன்றபோது நம்ம கேலரிஸ் வந்து அதிகமாகும், ஓகேங்களா. இப்போ ஹோம்மேட் அப்படின்றபோது கேலரிஸ் வந்து அதிகமாகாது. இதுதான் வந்து வேறுபாடு. ஸோ வெயிட் லாஸில் அப்படின்றபோது கேலரிஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி தான். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வேறுபடும். அதனால தான் வந்து ஃபுட்டை வந்து அப்பப்போ வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்கிறது. எங்கே சாப்பிட்டோம், வெளியில் சாப்பிட்டோமா, வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோமா, வாங்கி சாப்பிட்டோமா, ஹோம்மேடா, ஆர்கானிக்காக, இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறது. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து கேலரிஸு, நியூட்ரிஷன் வேல்யூ வந்து மாறுபடும் அப்படின்றதுனால தான். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். அண்ட் அப்புறம் என்ன அப்படின்னா, எனக்கு அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஃபுட்ஸ் தான் இன்றைக்கெலாம் சாப்பிட்ருக்கேன். அப்பப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னென்னலாம் சாப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது சாப்பிட்டேன், சுண்டல் சாப்பிட்டுட்டு என்னோடய ரொம்ப ஃபேவரட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சுன்னா, ஸோ சாப்பிட்றது எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணுமான்னு கேட்டால் கொஞ்சம் கூட வெக்கோ மானோ சூடு சொரணை இல்லாமல் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த நெல்லிக்காய் இதை பார்க்கும்போதுலாம் அப்படி எப்படி சொல்கிறது, ஸ்கூலில் போய் 10th 9th 11th ஸ்டாண்டர்டில் போய் உட்காந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துடுது. ஏன் அப்படின்னா, அது ஸ்கூல் டைமில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ எங்கள் ஏரியா சைடெலாம் வந்து நிறைய பேர் வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு தெருவு இருக்குது அப்படின்னா ஒரு 2-3 மரம்னா அது இருக்கும். ஸோ நம்ம போய் ஆட்டி விட்டுட்டே கீழே இருக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு, ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்து போச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மதியத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி தான். ஸோ என்னோடய மாமியார் தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ மதியம் வந்து நல்ல பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, இது ரைத்தாலாம் வச்சு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டேன். அண்ட் டின்னருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பணியாரம் மட்டும் வச்சு சாப்பிட்டு என்னோடய டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இனி அடுத்து வரது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே, அதாவது 42வது டே முடிச்சுட்டு 43வது டே தான் நெக்ஸ்ட் வர போகிறது. 43வது டே வந்து பார்த்திங்கன்னா, நான் மார்னிங் வந்து ஒரு 5 o'clock எழுந்திரிச்சிட்டு, பாப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கனால ஒரு மாதிரி நெய்ன்ட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு தூக்கமே வரல. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:15 எந்திரிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா வெளில கும்முன்னு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு டைமிங் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் முன்னாடியே எந்திரிச்சிட்டேன். ஸோ அதான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் வீடியோவில்.
டைம் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இது வந்து மணி 5:15. ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஏர்லி மார்னிங் ஃபீலிங். எந்திரிச்சா நம்ம லக்கு தான் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ எந்திரிச்சு நல்லா ஒரு 9 வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. வயிற்றை வந்து நல்லா பசிக்க விட்டுட்டேன். எவ்வளோ தூரம் பசிப்பியோ பசிச்சு எக்ஸ்ட்ரா இருக்க கொழுப்புலாம் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஸோ மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 9:30 போல் வந்து 2 துண்டு சக்கரை வெள்ளிக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குள்ள பச்சை பயிறு வந்து முளைக்கட்டி வச்சுருந்தேன், அது ஒரு 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாப்பழம் வச்சு சாப்பிட்டேன். நிறைய பேருக்கு பச்சை பயிறு வந்து பிடிக்காது சாப்பிடும்போது. எப்படின்னா அது ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காது. பட் ரொம்ப ஹெல்த்து, ஹேரு, ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும்போது கூட வந்து ஏதாவது ஃப்ரூட் வச்சுக்கோங்க, மாதுளம்பழம் இல்லை ஆப்பிள், கொய்யாப்பழம் இல்லை வாட்டர்மெலன் அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அதனுடைய டாமினேஷன் அதே மாதிரி தெரியும் போது இது வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மாதிரி முளைக்கட்டி பயிர் சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடுங்க. ஸோ இதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. அந்த பச்சை பயிர் சாப்பிட்றதுனா வயிறு ரொம்ப கும்முன்னு இருந்துச்சு. அதனால் எதுவுமே சாப்பிடல. டேரெக்டாக மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:30 போல் சாப்பிட்டேன். காளான் இருக்கும்ல, காளான் வந்து பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு பொன்னாங்கண்ணி கீரை கடைகள். என்னோடய லைஃப்லேயே பொன்னாங்கண்ணி கீரையே ஃபஸ்ட்டு அப்போ தான் பார்த்தேன். ஸோ நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அதனால் கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் டேஸ்ட் வந்து நல்லா ஒரு மாதிரி பருப்பு போட்டு செஞ்சதுனால இருந்துச்சு. அந்த பெப்பர் ஃப்ரைக்கு செம்மையான லஞ்சு. இன்றைக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான லஞ்ச் தான், நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ குடித்தேன். எனக்கு தெரியல, அது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அதை கிளிப்பிங்ஸ் எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டின்னருக்கு வந்தாச்சு. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இட்லி, கொஞ்சம் பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன், சிறுபருப்பு போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மிஞ்சின காளானை வந்து நானே சாப்பிட்டேன். ஸோ எனக்கு டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு டே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். என்னோடய சேனல் வந்து வியூஸே போக மாட்டேது. அது ஏன்னே எனக்கு தெரியலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ரியாலிட்டி தான் காட்டுறேன். இதுக்காக வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஜிம்மை வந்து போயிட்டு நான் 5,000 ஜிம்மை கட்டிட்டு ஜிம்முக்கு போயிட்டு நான் இதை பண்ணேன் அதை பண்ணலாம் சொல்ல. நான் வந்து டே டு டே லைஃப்பில் நடக்கிறது எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு தான் சொல்கிறேன். என்னால் அந்த மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு இல்லை வந்து ஏதாவது ஒரு இதை குடிங்க அதை குடிங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு வந்து நான் வந்து பண்ண மாட்டேன் எப்போவுமே. ஏன்னா இப்போ வந்து நான் ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்கு, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீட்டு துடைக்கிறது, பாப்பா பார்த்துக்கிறது, எல்லா ஒர்க்கும் நான் தான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 15,000 சம்பளத்தை கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஜிம்முக்கு போய் மாதம் 1000 1500 கொடுத்துட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறைக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு செட்டே ஆகாது. ஏன்னா என் ஹஸ்பண்டோட சேலரியே மாதம் 15,000 தான். அதை தூக்கி நான் இவங்களுக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ என்னோடய லைஃப் எப்படி இருக்கோ அப்படி தான் வந்து நான் வீடியோஸ் எடுத்து போட்டுட்ருக்கேன். அது என்னன்னே தெரியலை. யூடியூப்னு இல்லை, எப்போவுமே பணம் அந்த அந்தஸ்து இருக்கவங்க அவங்களுக்கு வந்து போயிட்டே தான் இருக்குது. இல்லாதவங்க வந்து முன்னேறவே முடியல. ஏன்னா நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருக்கேங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, பொய்யெல்லாம் கிடையாது, நிஜத்தை சொல்கிறேன் நான். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணு வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருப்பாங்க. நான் வந்து ஒரு 80 கிலோ இருக்கேன், நான் வந்து 60 கிலோ வந்து குறைக்க போகிறேன் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஸ்லோவாக அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, நல்ல மோட்டிவேஷ்னலும் பேசுவாங்க. பட் அவங்க வீடியோஸில் வந்து வியூஸே போகாது, 500 1000 தான் வியூஸ் போகும். பட் ஆனால் வந்து எப்போயோ நான் வந்து குண்டாக இருந்தேன், நான் இதை பண்ணி தான் உடம்பு குறைச்சேன்னு ஒரு ரோட்லேயே யாராவது வந்து நின்றுக்கிட்டு ஸோ வந்து நீங்கள் இந்த இதை சாப்பிடுங்க, ஒரே நாள் இவ்வளோ குறைச்சேன், நான் இப்படி தான் குறைச்சேன், நீங்கள் அவக்காடா சாப்பிடுங்க, ஆப்பிள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களோட தான் வியூஸ் போகுது. அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. மக்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்குமான்றது தெரியல. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நிஜமாகவே நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடி என்ன பண்ணேன்னா நிறைய சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டேன். பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வளர யூடியூபர்ஸ் ஒரு 700 சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க, அவங்களோட வியூஸ் 700 போகுது 800 போகுது அப்படின்னும்போது அவங்களோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு சின்ன மாற்றம் தான் பண்ணியிருக்கேன். என்னோடய ஒரு வியூஸ் அவங்களோட 5 நிமிஷம் போகிறாங்க வீடியோ, 10 நிமிஷம்
எத்தனையோ 24 மணி நேரத்தில் எத்தனையோ கண்டது கடிது வீடியோ பார்க்குறோம். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு உதவியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்து நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்மாலாக சின்னதாக ஆரம்பிக்கிற ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக, அதுக்காக வந்து கண்டது கடிது போடுறவங்களெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு தெரியும்ல, வீடியோ பார்த்தா ஓகே உங்களுக்கு பார்த்தாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு 2 மணி நேரம்னாலும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வீடியோஸ் போடுறேன். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:30 ஆச்சு. ஸோ 12:30க்கு பாப்பாவெல்லாம் தூங்க வச்சுட்டு உட்காந்து இந்த வீடியோக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ கஷ்டப்பட்டாதான் அது வந்து ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கஷ்டப்பட்டாதே இது வந்தால் வரும். பட் வந்து எனக்கு என்னென்னா, இப்போ நான் வந்து என்னோடய சேனலுக்காக கஷ்டப்படுறேன், அது வந்து நான் எதுவும் சொல்லலை. எனக்கு என்னென்னா, ஏன் இந்த மாதிரி முன்னாடி வர்றவங்க வந்து முன்னாடி ஏற முடியல, அதாவது ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க ஏன் ஏறவே முடியல. இதுக்கு 50,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து 50,000 5 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து இந்த யூடியூப்பில் வர 20,000 30,000 பெருசு. ஆனால் அவங்களுக்கு மட்டுமே தான் போகுது. இருக்கிறவனாகவே இருக்கான், இல்லாதவனாகவே இருக்கான். இது வந்து என்ன ஒரு லாஜிக்னே எனக்கு புரியலை. எப்படி இதை வந்து சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகே, அதனால் வந்து நான் அதை பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு சின்ன யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா. அண்டு உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், என்னோடய சேனலில் எதனாச்சும் நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். எனக்குலாம் 2 நாளாக வீடியோஸ் போட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறோம், 200 வியூஸ் 300 வியூஸ் போகுது. நான் என்றைக்கு வந்து 4000 வாட்ச் அதை ரீச் பண்ணி மானிட்டைசேஷன் ஆகி அமௌண்ட் வாங்குறது சொல்லுங்கள் பார்க்கலாம். கஷ்டமாக இருக்குது, யூடியூப்பை விட்டுடலாமான்னு கூட தோணுது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்குறேன், என்னோடய சேனல் ஏதாவது மாற்றி, ஏன்னா என்னோடய லைஃப் ஸ்டைல் இப்படி தான். நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன்னா இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த 3 டேஸாக வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகம், வெளியே ஒர்க்கு வீட்டு ஒர்க்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னால் வந்து ஒர்க் அவுட்டு வாக்கிங் எதுவுமே பண்ண முடியலை. ஸோ ஒரு 1.5 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. நமக்கு எந்த ஹெல்ப்பிங் ஹேண்டுமே கிடையாது. 1 மணி நேரம் பாப்பா வச்சு பார்த்துக்கிறது கூட ஆள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக என் சூழ்நிலை இருக்கவங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது இந்த மாற்றிக்கோங்க சிஸ்டர், உங்களுக்கு வியூஸ் நல்லா போகும், இல்லை இது கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, இது வந்து சில மாற்றிக்கோங்க, இந்த இடத்துல மாற்றம் கொண்டு வாங்க, இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு தயவு செய்து ஒரு 2 பேர்னாவது கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் அது ஆறுதலானாவது இருக்கும். ஏன்னா அவ்வளோ மன உளைச்சலில் இருக்குது. பட் ஆனால் நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன், மோட்டிவாக தான் இருக்கேன். ஸோ எப்படியாச்சும் நம்ம வந்து நம்ம சேனலை வந்து ஒரு லெவல் கொண்டு போவோம், 4 பேத்துக்கு நல்ல விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 300 பேர் 400 பேர்னாவது ரெகுலராக பார்க்குறீங்க, அவங்கள ஒரு 4 பேர்னாவது சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ வரப்போகிற வீடியோஸில் நிறைய மோட்டிவேஷனில் நான் பேசி உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அந்த 300-400 பேர் பார்க்குறவங்களே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5% சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறீங்க, மற்ற யாருமே பார்க்குறீங்க ரெகுலராக, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன்றது தெரியலை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.